ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் ப்ளவுஸோட பின் சைட்டு தைச்சி காட்ட போகிறேன். பேக் சைட் எப்படின்னு பாருங்கள். நான் இடுப்புக்கு அடித்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஒரு 3 இன்ச்சில் துணி எடுத்துக்கொள்கிறேன். கழுத்துக்கும் எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கிறதுக்காக ஒரு துணி ஒன்று நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த ஃபேன்சி ப்ளவுஸ் ஆனதால் இந்த ஊசி குத்தி குத்தி தான் நான் பின் பண்ணி தான் தைக்கிறேன். ஏனென்றால் அது நிற்கிறதில்லை. இதுக்கு நான் ரோப்பும் முதலே தைச்சி வச்சுட்டேன். அதனால் மேலே இருந்து ஒரு 3.5 இன்ச்சில் நான் இந்த ப்ளவுஸுக்கும் ரோப் வைப்பேன். இப்போ முதல்ல ஒரிஜினல் துணியை வச்சுட்டு பிறகு லைனிங் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்த துணியை வச்சுட்டு ரோப்பை இடையில வைக்கிறேன். பின் பண்ணிவிட்டு வச்சுட்டு நான் கழுத்துக்கு ரவுண்ட் ஷேப்பில் வட்டம் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலால் மிஷினில் தைக்க போகிறேன். இப்போ அந்த தச்சதுக்கு மேலால் ஒரு 1/4 இன்ச் விட்டு வெட்டி எடுக்கிறேன். பிறகு சுற்றி வர வெட்டொன்று போடுறேன். அப்போ தான் நல்ல வளைவாக அந்த கழுத்து தெரியும். அதனால் வெட்டு போட்டுட்டு அந்த லைனிங்கை திருப்பி அதுக்கு மேலால் ஒரு படிவ தையல் ஒன்று போடுறேன். இது ஃபேன்சி ப்ளவுஸ் என்பதால் அயன் பண்ணினாலும் அந்த கழுத்தில் நிற்காது. துணி வலிக்கு கொண்டு லைனிங் வெளியே தெரிய பார்க்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா மேல் அந்த கழுத்துக்கு மேலால் ஒரு தையல் வந்து போட போகிறேன். வடிவாக பின் பண்ணிட்டு வழிபடும் வளைப்பு மேலால் ஒரு தையல் வந்து போடுறேன். அப்போ தான் அந்த துணி வந்து வளைக்காது, அப்படியே நிற்கும். இல்லாட்டி நான் நார்மலாக அப்படி தையல் போடுறது இல்லை. கழுத்தில் போட்டால் நல்லா இருந்திருக்காது. இது இந்த ஃபேன்சி ப்ளவுஸ் வந்ததால் நான் தையல் போடுறேன். தையல் போட்ட பிறகு வடிவாக அந்த துணியை எடுத்து விட்டுட்டு பின் பண்ணிவிட்டு சுற்றி வர பின் பண்ணிவிட்டு சுற்றி வர ஒரு தையல் போட போகிறேன். இந்த ப்ளவுஸுக்கு பின் பண்ணினா தான் தைக்க முடியும். இப்போ தையல் போடுறேன் சுற்றி வர. இந்த ப்ளவுஸில் சின்ன சின்ன ஸ்டோன் இருக்கிறதால கொஞ்சம் தைக்க கஷ்டமாகிடுது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் ப்ளவுஸை தைச்சேன். டைம் எடுத்துச்சு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. சில ஃபேன்சி ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டோன் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தைக்கிற இடத்துல அந்த ஸ்டோனை எடுத்து விட்டுட்டு தைச்சா ஈஸியாக இருக்கும்.
இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள அந்த துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடுவேன். பின்னையும் கலட்டி விட்டுட்டு இனி நாங்கள் இடுப்பை மடித்து தைக்க போகிறோம். துணி எக்ஸ்ட்ரா ஒரு துணி ஒன்று எடுத்துருக்கிறோம் தானே, அந்த துணியை நான் வச்சு மடித்து அடிக்க போகிறேன். இப்படி துணி எக்ஸ்ட்ரா வச்சு மடித்து அடிக்கும்போது அந்த இடுப்பு வந்து ப்ளவுஸ் போடும்போது தூக்காது, நல்ல ஃபிட்டாக நிற்கும் கீழே. இப்போ நான் 1 இன்ச் அளவில் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். அந்த இன்ச்சை கணக்கு பண்ணி எடுத்து வச்ச எக்ஸ்ட்ரா க்ளோத்தையும் வச்சு நான் தையல் போடுறேன். போட்டுட்டு அதை திருப்பி அதுக்கு மேலால் ஒரு படி தையல் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவு அந்த நுனியில் மடிச்சிட்டு அதுலேயும் ஒரு தையல் போடுறேன். அதுக்கப்புறம் அதை மடித்து தையல் போட்டால் நல்ல ஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் தடிப்பமாகவும் இருக்கும். அந்த இடுப்பு பகுதி ப்ளவுஸ் போடும்போது நல்லா நீட்டாக நிற்கும், சுருங்காது, மேலே இழும்பாது. இப்போ இப்படி தைச்சி பாருங்கள், நீங்களும் நல்லா இருக்கும் உங்களோட ப்ளவுஸும். ஓகே, இப்போ பின்பக்கம் தைச்சி முடிஞ்சுது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.